இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, சங்கீதம் 41:3 நான் வாசிக்கிறேன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். ஆமென். கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவாராம். அல்லேலூயா. அந்த வியாதியிலே அவனை தாங்குவார். அது மாத்திரம் அல்லாமல் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் நான் மாற்றி போடுவேன் அப்படின்றார். யாருன்னு கேட்டீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையாய் இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. பாருங்க, இது கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையாய் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த உலகத்துல சிறுமைப்பட்டிருக்கிற ஜனத்தின் மேல சிந்தையாய் இருக்கிறார்களோ, அல்லேலூயா, ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கலாம், அல்லேலூயா, ஒருவேளை உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் சில வேளையில சிறுமைப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. யார் சிறுமைப்பட்டிருந்தாலோ அவங்க மேல யாரெல்லாம் நோக்கமா கவனமா அவங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுடைய வியாதி படுக்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, வேதத்துல நம்ம பிலிப்பியர்ல பார்க்கிறோம், பவுல் சொல்றாரு, எப்பாப்ரோதீத்துங்கிற அவருடைய உடன் ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை குறித்து பவுல் சொல்றாரு, அவன் என்னுடைய சிறுமையிலே எனக்கு உதவியா இருந்தான், என் குறைச்சலை அவன் நிறைவாக்கினான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு அந்த நிருபத்துல. பாருங்க, அவர் பவுலுக்கு எந்த விதத்துல ஊழியம் செய்தார்னு தெரியாது. ஒருவேளை பணத்தை கொடுத்து உதவி செய்தாரா, இல்ல சரீரத்தினால் அவர் உதவி செய்தாரா எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, அவன் ஒரு நாள் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான், ஆனாலும் தேவன் அவன் வியாதியிலிருந்து அவனை எழுப்பினார். அல்லேலூயா. அவன் வியாதி படுக்கையை அவர் மாற்றி போட்டார் என்று அதே பவுல் அதே பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல அவர் எழுதுறார். அது மாத்திரம் கிடையாது. நீங்க பாருங்க, தொற்கால் பாருங்க, அவள் அநேக தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்தால் நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு நாள் மரித்து அவள் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது பேதுரு அவருக்காக அந்த தொற்காலுக்காக அவர் வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் பாருங்க அவளுடைய வியாதி படுக்கையை மாற்றினார். மரணத்திலிருந்து அவளை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய பணத்தை நம்ம மருத்துவமனைக்காக செலவு பண்றோம். நம்ம வியாதிப்பட்டிருக்கும் போது மருத்துவமனைக்காக செலவு பண்றோம். என்னென்னமோ விதத்துல நம்முடைய பணத்தை செலவு பண்றோம். ஆனா வியாதிப்பட்டிருக்கிற சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களை நாம் அவர்கள் மேல் சிந்தையா இருப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. ஆகையினால சிறுமைப்பட்ட ஜனங்களை நீங்க மறக்காதீங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கலாம், உங்களை சூழ்ந்து இருக்கலாம், அவர்களை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் வியாதியை மாற்ற அவர் வல்லவரா இருக்கு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.